நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல ஒரு 5 ஸ்டாக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஒரு முக்கியமான ஸ்டாக்கும் கூட சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்லாம் நல்லா ரிட்டர்ன் குடுக்குமா, ரிட்டர்ன் குடுக்காதாங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாவே ஒரு ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் குடுக்கணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ரிசல்ட்டு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப் ட்ரெண்ட்லயே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட இபிஎஸ் குரோத்தும் இருக்கணும். கம்பெனிக்கு கடன் இருக்கக்கூடாது. இது மாரி நெறைய கேட்டகரி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ட பார்க்கையில, காலையில வந்து பார்க்கையில நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 150 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஐடி இண்டெக்ஸு. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு 4.5% மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் கன்டினியூவா மேல ஏறிட்டே இருக்கு. ஐடி ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மேல போயிட்டே தான் இருக்கு. காலையில பார்க்கையில ஐடி இண்டெக்ஸ் தவிர பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருந்தது. நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருந்தது காலையில. அதுக்கப்புறம் ஒரு 150 பாயிண்ட் ஏறிட்டு, இப்ப 100 பாயிண்ட் வந்து குளோசிங் வச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க்லாம் காலையில 250 பாயிண்ட் மைனஸ்ல தான் இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்கு. ரெட் லைன் பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபைனான்ஸ் சர்வீஸ், நிஃப்டி ஃபார்மா இந்த இண்டெக்ஸ் வந்துலாம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்கு. எனர்ஜி, பிரைவேட் பேங்க், இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கமாடிட்டி, அதுக்கப்புறம் நிஃப்டி பிஎஸ்சி இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டவுன்ல தான் இருக்கு. நிஃப்டிய நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம். அந்த பாக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளியரா பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சைடு வேலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிட்டு, அந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் கீழ டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணி, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. அந்த கேப் ஃபில்லிங்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கேப் ஃபில்லிங் பக்கத்துல தான் ஸ்டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு 100, 150 பாயிண்ட் பார்த்தா டிஃபரெண்ட்ல இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுக்குதான்னு தெரியல. அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு, இல்ல அந்த பேக்க ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டவுன் சைடு ப்ரீவியஸ் லோக்கு வருதான்னு தெரியல. பார்ப்போம். இன்னைக்கு மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் வந்து போர்ட்ஃபோலியோல வந்துலாம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்க. என் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2% மேல நல்ல ஒரு ஏற்றம் காண்ருக்கு. அது முக்கியமான காரணம் மிட் கேப், ஸ்மால் கேப் நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக் தான். நம்ம செலக்ட் பண்ண நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பிளாக் பாக்ஸ்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல போயிருக்கு. அதே மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த மாரி ஸ்டாக்லாம் நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றாங்க. எதுவுமே வந்து பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சாம்பிள் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ண போற 5 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HPL எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வருஷமா இருக்கு. இவங்க என்னென்ன வந்து புரொடக்ட் பண்றாங்கங்கிறத நம்ம அவங்களுடைய வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 23. ROC, ROE வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 72 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லார் வீட்லயும் ஸ்மார்ட் மீட்டர் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டர் மட்டும் கிடையாது. நெறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷன்ங்கிற பேஜ்ல பார்த்தோம்னா, மீட்டர்ஸு, மாடுலர் ஸ்விட்சரு, அதுக்கப்புறம் ஒயர் அண்ட் கேபிள்ஸ், லைட்டிங், சோலார் ஃபேன்ஸு இந்த மாரி ஏகப்பட்ட பொருள் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. மார்ச் ரிசல்ட்டு. நம்ம அத பார்க்கலாம். எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுத்துருக்காங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இப்ப சைடு வேல இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஒரு 50 கோடி அதிகமா பண்ணியிருக்காங்க. 474 பார்த்தீங்கன்னா 520. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 15 17 பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 31 கோடி. ஸ்டாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கூட பண்ணியிருக்காங்க. 20 31 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் இப்போ கூடி இருக்கு. குவார்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி 936 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 755 கோடி. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. டிஐ கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 26.74 வச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 72.64 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. பிளட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. 2.4% தான். ரொம்ப மைன்யூட்டா தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிய பத்தி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸ்கள தயாரிக்கிறது தான். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 33. ROC, ROE வந்து பார்த்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 10.
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 39.8 தான் இருக்குது. 50க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரொமோட்டர் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 டைம் விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே இல்லை. ஹோல்புல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸ்டாக் லாங் சைட்வேல இருக்குது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு புல் பேக் வரும் நமக்கு தெரியாது. ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் 2181 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச்சில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி, 27 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு நெட் ப்ராஃபிட்டு. ரிசர்வ்ல வந்து பார்க்கையில 4000 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 71 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இங்கே. அதனால் 2000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ப்ரொமோட்டர் பாருங்கள் 75% வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக விற்றுருக்காங்க. 51லேருந்து பார்த்தீங்கன்னா 37.26, 37.76 லாஸ்ட் 2 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து வித்துட்டு வெளியே போகிறாங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.46 இருக்குது. டிஐட்ட தான் அந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேர்ல்பூல் இந்தியா இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பிராண்ட் நேமும் எல்லாருக்குமே தெரியும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ளது. இந்த ஸ்டாக் பற்றி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்கெட் ஹோட்டல் வெஞ்சர் சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2300 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74.1. ஆர்ஓசி ஆர்ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தில் அதுக்கப்புறம் பெங்களூரில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹோட்டல் கட்டுறாங்க. நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நியூஸ் எல்லாம். இப்போ கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸ்டாக் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருந்து ஒரு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேல தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 25 ஆயிருக்கு. ஈரானியர் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா -5 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 65 கோடி, -3 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. ரிசர்வ் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து இப்போ 570 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நடந்துகிட்டு இருக்கு. பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 308 கோடி தான் வச்சிருக்காங்க. இப்போ கடன் ரொம்ப குறைச்சிட்டாங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74 வச்சிருக்காங்க. நல்லாவே அதிகமாக வச்சிருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. எஃப்ஐட்ட கொஞ்சோன்னு இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே வச்சிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. எஃப்ஐ டிஐட்டையும் ப்ரொமோட்டர் தான் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. பப்ளிக் டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐட்டையும் இந்த ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் மார்க்கேவே ஸ்மார்ட் மீட்டர் செக்டரில் உள்ள ஒரு கம்பெனி தான் ஜெனுஸ் பவர். இந்த கம்பெனி நல்லா ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டாக் அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஜெனுஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15. ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 50 கீழே தான் இருக்குது. 39.4. பிளச்சிங் கொஞ்சம் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கூட இருக்குது. 1க்கு கீழே தான் நல்லாயிருக்கும். பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டரிங் சொல்யூஷன், அண்டர்டேக்கிங், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்ட்ராக்ட் நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டரும் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இவங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் சொல்யூஷன் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட வெப்சைட் வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் உங்களுக்கு. சேல்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து டிசம்பரில் 1122 கோடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 267 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா 212லேருந்து 267 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 140லேருந்து பார்த்தீங்கன்னா 172 கோடி. இது வரைக்கும் வராத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. நல்ல ஒரு டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைடுவேல அந்த ஸ்டாக்கு போயிட்டுருக்கு. ரிசர்வ்ல இருந்து பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 2190 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 2302 கோடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கடன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 169 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தாங்க இருக்குது இந்த ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 39.34 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 18.89 கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ அண்ட் டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாசிட்டிவ் சொல்லலாம். பப்ளிக் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 38.37 குறைஞ்சிருக்கு பப்ளிக் கையில் ஜெனுஸ் பவர்.
இந்த ஸ்டாக் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் ஸ்மார்ட் மீட்டர் செக்டாரில் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பிஎல்லும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரிங் ஏசி சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி தான் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டேட்டா சென்டர்லேயே இவங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகுது இந்தியாவில். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. 32,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம், 58. அதுக்கப்புறம் ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 2. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 36.5. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பியும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இவங்க என்னென்ன இருக்காங்கன்னா எம்இபியில் இருக்காங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் அண்டர் ஃபயர் ஃபைட்டிங் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குங்க. இவங்களோட ரிசல்ட் பார்க்கலாம். மார்ச் ரிசல்ட் வந்து பாருங்கள், அருமையான ஒரு ரிசல்ட் கூட சொல்லலாம். சேல்ஸ் வந்து பாருங்கள் 2,925 கோடிலேருந்து 4,072 கோடி, ஆல்மோஸ்ட் 1,100 கோடிக்கு மேலே சேல்ஸு கூட இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஸ்டாக் பாருங்கள் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் சேமும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்களேன் செம்மையாக பண்ணியிருக்காங்க, 227 கோடி. இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 2023 பண்ணியிருக்காங்க 225 கோடி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 227 கோடி பண்ணியிருக்காங்க. 54 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 527 கோடி. 2015 54 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானமே. இப்போ 527 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. லாஸ்ட் இயரில் 2025 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். பார்க்கலாம், ஏசியெல்லாம் சேல்ஸ் ஆகி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரிசர்வ் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 3,400 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க ரிசர்வு. பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 810 கோடி தான் கடன் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 36.48. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் சொல்லலாம். பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹச்பிஎல், வேர்ல்பூல், பிரைக்கெட் ஹோட்டல், ஜெனுஸ் பவர், ப்ளூ ஸ்டார். இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ளது. இந்த செக்டாருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் க்ரோத் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபண்டமெண்டலாக. அந்த கம்பெனியுடைய வந்து பார்த்தீங்கன்னா டிஐ ஹோல்டிங்கு, எஃப்ஐ ஹோல்டிங்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு, ரிசல்ட் எல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே 52 வாரம் லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பை காலும் செல் காலும் கொடுக்குறது கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஆன் பண்ணால் அந்த ஜாயின் பட்டன் வரும். மொபைலில் இப்போ வரமாக்கிதுன்னு தெரியல. லேப்டாப்பில் ஆன் பண்ணி இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெம்பர்ஷிப்புக்காண்டி நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் சார்ட்டு, அதுக்கப்புறம் பேட்டர்னு, அந்த ஸ்டார்ட்டோட பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் லைக் கொடுக்குறீங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.